வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறுதி கட்டமாக வந்துட்டோங்க. அதாவது 2வது அதிகாரத்தோட இறுதி கட்டமாக 10வது குறளை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. வாங்க இந்த ஒரு காணொளியை தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 அதிகாரம் வான் சிறப்பு, கடவுள் வாழ்த்து, இந்த 2 அதிகாரத்தில் நீங்கள் எந்தெந்த குறளுக்கு என்னென்ன பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நண்பர்களே, இந்த ஒரு காணொளியை தொடங்கலாம். நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. எத்தனை பெரியவர் ஆனாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது, அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. அதாவது இந்த ஒரு குறளில் என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதாவது தண்ணீர், அப்புறம் கடல் நீர், இந்த எல்லாமே இது என்ன ஒரு அடிப்படைனா, இந்த உலகத்தோட இன்றியமையாமை. ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாகனா இரு, தண்ணி இல்லாமல் உயிர் வாழவே முடியாது அப்படின்றது தான் இந்த ஒரு திருக்குறளில் உணர்த்துறாங்க. தண்ணீர் இன்றியமையான ஒரு பொருளாகும். இதை யாராலும் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது அப்படின்றான் இந்த ஒரு திருக்குறளோட பொருள்.